சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ராஜு மணி தொங்கு தட்டி எனக்கு பெற்று இவங்கெல்லாம் மாட்டு விட்டேன். அவன் அடிக்கிறாப்பா, அவன் அடிக்கிறான், கொஞ்சம் அப்பா அடிக்கிறான், அப்புறம் பொண்ணு அடிக்கிறான், எல்லாரும் சேர்த்து அடிக்கிறான். சின்ன கோயில் தூக்கு சொல்ல பொலமலாம் பொலமலாம் கேஜி வச்சுதான் அதை கூட தச்சுட்டோம் புடிச்சு நாச்சு நன்றி இல்லாத அடி எனக்கு முன்பாக வர வேண்டிய ஏன் காலத்தாமதம் வந்துருங்க பசங்களா சொன்னாங்க ஆயுத கேள்வி கேட்கறாங்க புதியவரி நாட்டில் கேள்வி கேட்க வளர்க்க திறமை சாகுறாங்க என்ன கேள்வி அவன் காட்டான் எலுமிச்சு ஆம்பளையா பொம்பளையான்னு கேட்கறான் தெரியாதா ஒரு தட்டு தட்டு பெண் என்று வரைக்கும் அந்த பையன் அதான் சொன்னான் நீ அதே சொல்ற பேரு எலுமிச்சு பொம்பளை இல்ல ஆம்பளை ஆம்பளைங்க உனக்கு புரியுதா அதுதான் தெரியல நான் சொல்றேன் கேட்டு அது எலுமிச்சு ரெண்டு அரிஞ்சிட்டா பிஞ்சான வச்சா சாரே பிஞ்சா சாரே சாரு சாரு வந்துச்சா கீழே அப்பால வை நம்ம பிறந்துட்டோம் 5 வயசு ஆச்சு ஸ்கூல்ல சேர்த்தாங்க ராஜா என்ன சொல்றான் வணக்கம் சார் ராஜாரா வணக்கம் சார் ராஜாரா வணக்கம் சார் அது ஒரு சார் இது ஒரு சார் அது ஒரு சார் இது ஒரு சார் அது சார் ஆம்பளனா இது ஒரு சார் ஆம்பளை தானே சொல்றேன் எனக்கு இன்னமும் விளங்கவில்லை மென்டல்லாம் டக்கு புரியும்படி சொல்றேன் அந்த எழுதுறது சொல்ல சாரா கூட என்ன வந்து கொட்டை வந்து விழுந்து ஆமா ஒரு அடி 100 ரூபாய் இன்னும் 4 அடிக்கு தாச்சு நம்ம நீங்கள் எவ்வாறு வட்டவர்கள் இவன் இடக்கை சாரி சாரி மோ இவன்மா புதா வரீங்களா என்னம்மா பண்ணீங்க மாநாடா அவங்க எப்போ வந்து வராங்க கிடைக்கும் உறவு அதிர்ஷ்டவனா கவிதை கவிதை ஆனாக தேடி எடுத்தவர் இருவரும் எனக்கு கிடைத்த பொக்கிஷவனா அது மன்னரை கண்டு ஆசீர்வாதம் பெற்று வந்து தங்கள் எதிர்வாய்
செல்வங்களை நீங்கள் இருவர் இன்று போல் என்றென்று இருக்க வேண்டுகிறேன். நிலவு காட்டு நிலவு வச்சு வந்து கூடு தண்ணி கிண்ணத்துல ஊட்டு எதில் வேணாலும் ஊட்டு அவன் அப்ப முடிச்சுட்டு எல்லாம் உட்காந்து வரி பத்து வாங்கி தூடுவாங்க. ஹலோ வணக்கம் இளவரசர். வணக்கம் வணக்கம் வணக்கம். நாம எப்படி இருக்கு? என்ன சொன்னாலும் உங்க அப்பா கோவம் வரும். ஆமா அதுல கேட்கல நீ அது காலை பேசும்போதே சொல்லி காலை வந்து சொல்ல முடியும். பின்னா நிலவுல ஊட்டுவாங்க, வெள்ளி கிணத்துல ஊட்டுவாங்க, தங்க கிணத்துல ஊட்டுவாங்க. யாரு யாரு பணக்கார அவன் அப்ப முட்டு அப்ப உட்காந்து மகன் மாடி இப்படி பேசுவீங்க. என்ன பண்ணுவா உன்னை வேலை விட்டு தூக்கிடு. முதல்ல தூக்கு ஸ்ட்ரைக் பண்ணி அவரு தூக்கிடுவோம். நான் இது முடியல கொட்டாச்சிட்டு போடுவான் முடியல குடிச்சிட்டு போடுவான். ஆறு கோட்டாட்டிக்கிறேன் எவனும் குடிக்க மாட்டான். வேறு குட்டிக்கிறேன் நான் ஆறு கோட்டை ஏன் குடிக்கிறேன்? ஆனா என்னக்கா குடிக்கிறேன்? என்ன கோய்ப்பா எனக்கு என்ன குடிக்கிறேன் எல்லாம் இவளுக்கு தான் நான் குடிக்கிறேன். கஷ்டப்பட்டு குடிக்கிறேன் வரித்துட்டு போடுப்பா வரித்துட்டு போகுது. ஒரு கோட்டை 20 ரூபா வரி கட்டுறேன். 6 கோட்டை 120 ரூபா. நீ சிரிக்க மாட்டேன். நீ குடிக்கிற குடும்பத்தை யாரு பாக்குறது? முதல்ல நாட்டை பார்ப்போங்க, அப்புறமா நம்ம ஊரை பார்ப்போம், அதுக்கப்புறம் நம்ம தெரு பார்ப்போம், அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வருவோம். அது வரைக்கும் உயிரை நம்ம கிட்ட தமிழ்நாட்டுக்காக போனா போய் மட்டும் போங்க. சரியா விடியா ஒன்னு ரொம்ப நாள் ஆளுங்க எங்க போயிட்டா வெளிநாட்டா வெளிநாட்டுல நம்ம நாட்டு வெளியே தூக்கி வச்சுக்கிறாங்க. எப்படி போனா? மாட்டு வெளில போனியா, சைக்கிள் போனியா, நடந்து போனியா, இல்ல பஸ்ல போனியா? நடந்து போக முடியும் எனக்கு தெரியாதுங்க. பிளைட் ஏரோப்ளேன் ஏரோப்ளானா எங்க நீ போறா? ஏரோப்ளான் முக்கிய சொல்லு ஊரு பச்சுக்குது மேல பார்த்தா சின்னதா தெரிஞ்ச. அப்ப உங்களெல்லாம் குட்டு குட்டி ஆக்கி வச்சுறாங்க. காலை வச்சுட்டு அப்பவும் பெருசாதான் இருக்கும். தூரத்துல போறதுனால பார்வைக்கு சின்னதா பார்த்தா சின்னதா தெரிஞ்சு. அது சின்னதா தெரிஞ்சா பெருசா நமக்கு தான் வந்துச்சு. அவ்வளவு தொலை பாரு. திடீர்னு பசிக்கு செத்தா மேல பல்சோறு ஒண்ணு கட்டி இறங்கி சாப்பாடு போடுறாங்களா? இல்ல புளிசோறு தயிர் சோறு எல்லாம் கஞ்சி எடுத்து முடியல. எப்படி சாப்பாடு? அனைத்து வசதி அது உள்ளவே இருக்கு. ஏரோப்ளேன் உள்ளவா? ஆமா ஏரோப்ளேன் உள்ள அடிப்பேர் போட்டுதா ஏரோப்ளேன் பத்திச்சுன்னா கட்டி ஆகுதா? நிறைய ஏரோப்ளேன் பத்தி ஆமா காலம் மாறி போச்சு. சுவிட்ச் போட்டா போதும், எல்லாம் எலக்ட்ரிக்கல் கரண்ட் மாறிடுச்சு. 2024 இனிமே யாரும் சொராக்காதீங்க. சுவிட்ச் தட்டு விடுங்க, அதே ஆக்கி வருங்க. நம்மளுக்கு யாரும் வேலைக்கு போவாதீங்க. சுவிட்ச் தட்டு விடுங்க, அதே வேலை பாத்துக்காங்க. இனிமே சாமிலாம் எதிர்த்து தத்துறா நீங்க போவாதீங்க. சுவிட்ச் தட்டு விட்டு உக்காந்துருங்க, அதே சுவிட்ச் வந்து உள்ள உட்காந்து சுவிட்ச் வேலை ஆகி போச்சா பாய்க்கல. சரி பரவாயில்ல, புள்ள சாப்பிட்டுரு. திடீர்னு வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? அதுல ஏரோப்ளேன் மேல பறக்க சொல்ல கங்க போயிடுங்களா? அப்ப கேவன நந்து போனா தள்ளுவன் சாதி மேருவீங்க. அதுக்கு பார்த்து பண்ண ஆரம்பிச்சு. ஓ மை காட், நான் இட்லி பார்சல் பண்ணி பாத்துக்கிறேன், தோசை பார்சல் பண்ணி அக்கா பார்சல் பண்ணி சரி பார்த்து பண்ணுங்க. பிஞ்சில சேர்த்து அப்படியே நான் தடிக்காது வரதுங்க. சரி அதை விடு. வெளிநாடு பட்டப்படி வச்சேன். வெளிநாடு படிப்பா உள்நாட்டு படிப்பா செக்கில் சாட்ட போறேன். கேள்வி கேட்க போறேன். எப்படி சொல்றேன்னு பார்க்க போறேன். தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன்பா. சரி 6ல 3 போனா என்ன இருக்கும்? இது தெரியாதா? குழந்தைங்களுக்கு கூட தெரியும்பா. 6ல கேட்ட அவங்களே 6ல 3 போனா மீதி 3. இது தெரியாதா உனக்கு? 6ல 3 போனா 3 மீதி. இதான் வெளிநாடு போய் படிச்சு எங்க படிச்சாலும் ஒரே சொல்லணும்வாமா. 6ல 3 போனா நான் போய் பதில் சொல்றேன். அப்படியே கிடையாது. 6ல 3 போனா என்ன இருக்கும்? வெறும் தண்ணி தான் இருக்கும். 6ல 3 போயிட்டு நான் தான் சொன்னேன். அங்கதான் நிக்கிறா கோயிச்சாமி. இவ்வளவு ஈஸியா கேட்டுனா எது நீதான் டிக் பண்ணி பாக்கணும். ஏன் இவன் ஈஸியா கேட்கறான்னு சொல்லிட்டு 6ல 3 போனா வெறும் தண்ணி தான் இருக்கணும். அது 6ல 3 போயிட்டு சரி பரவாயில்ல. ஆண்டவன் எலிக்க வாழ் வச்சு இது கடவுளுடைய படைப்பு. என்ன படிச்சான் வாழ் வைக்கல, உன்ன படிச்சான் வாழ் வைக்கலையே. மனிதனுக்கு கிடையாது, ஆட்டுக்கே வச்சான்னு எனக்கு தெரியும். அது புடுக்கு போச்சா தள்ளி விடுத்துது. மாட்டுக்கே வாழ் வச்சான்னு என்ன தெரியும்? கொசு உட்காந்தா தள்ளி விடுத்துது. சரி நாய்க்கு வாழ் வச்சான்னு என்ன தெரியும்? ஏன்னா சாப்பாடு போட்டா நன்றி சொல்லிட்டீங்க. வாழ் வச்சான்னு என்ன தெரியும்? மத்தளுக்கு கீழே சுத்தி நிக்குது. ஆனா எலிக்க வாழ் வச்சா தெரிவி கமான் எனக்கு தெரியும். ஆண்டவன் எலிக்க வாழ் வச்சான்னு எனக்கு தெரியும். அந்த எலி எப்ப சாவுதோ அப்ப குச்சி போய் போடத்தான். ஆமா அதான் எலிக்கு வாழ வச்சான். நமக்கு 4 பேர் ஆள வச்சான்.
சரி பரவாயில்ல நாட்டி அப்ப மப்புல இந்த சரியா தெரியல சூப்பரா முடியல மயிருங்க மாத்தி மாத்தி பேசுறீங்க நாராயணசாமி கொஞ்சம் கொஞ்சம் நாராயணசாமி இருந்துங்க அவன் மாதிரி மயிர் முடின்றீங்க போர் மிஷின் அனுப்பா 16 பேருக்கு தலைத்தான் கட்சி சேர்ந்துங்க அது என்ன பண்றோம் முழு வேணா நீ அப்புறமேட்டு வந்து ஆடுப்போம் கல்யாணம் ஆகாது உட்காந்து வாங்கிக்கிறீங்க காலம் மாறி போச்சுடா நல்ல பட்டா பண்றதுக்கு முன்னே சாடு ஓட்டிடுறாங்க பின்னாடி துப்ப மாட்டாங்க முன்னாடியே துப்புவாங்க துவல் வாங்கிட்டு வந்தா ஆனா உனக்கு ஆம்பளை குழந்தைத்தான் பூசாக்குது தப்பியா இருக்கும் எங்க ஆயா புசூத்து என்ன கூட்டு போயிடுது எங்க ஆயா கண் தெரியாது நான் நம்ம இசு போட்டு நடப்பேன் நாங்களா தெரியும் மேல் அப்பதான் வள்ளி இருக்காது உனக்கு தெரியாது புசூத்துல பத்தி ஆமா உனக்கு புசு நான் எங்க போவா அதான் நவாத வேலை அங்கத்தான் அவனுக்கு கத்தி வச்சுட்டு ரெடியா உக்காந்துங்கிறான் போனோன்னு டர டர இதுக்குனே உக்காந்துங்க அவனுக்கு ஓட முடிக்காது வேலை தான் ஏன்னா அது புருஷமா அதுங்கன்னா உக்காந்துங்க ஆயிட்டுங்க டரப்பு ஏன் தூக்குறாங்க நம்மளும் தூக்க வச்சுருவாங்க அதுக்குதான் நவாத வேலை பண்ணுது சரி அது விடு வருஷம் வந்துக்கிறாங்க என் ஜாமான்கிறார் அதனால நாட்டு நீச்சு சிறப்பா ஆடு ஆட்டுமா ஆடு ஒன்னாவது கிளாஸ் பொண்ணா ஆடு என்ன ஆடுமா ஆடுமா ஆடு நீ ஆட ஆட இளவரசு ஒழுவது சொல்லு சொல்லு பட்டமாட்டா கூட சொற்க மதிவில்லை
ஊது வச்சா கொசு வச்சான்னு கூட தெரியல. தம்பியோட போய் போ 16 பெற்று பெருவாழ் வாழ்வு. நான் சொன்னேன்னு சொல்லிட்டு 16 பெத்துக்கு போறேன். தண்ணி டிமாண்ட் ஆச்சு. உனக்கு ஒண்ணு நாட்டுக்கு ஒண்ணு. நீ தம்முன்னு தான் வாய்க்கு கும்முன்னு இருக்கும். மாப்பிள்ளை பாத்துட்டீங்களா? மாப்பிள்ளை எல்லா மாப்பிள்ளையும் ரெடி ஆக்குறான். அதுக்காக நிறைய பேருக்கு அண்ணா உங்க மனசுக்கு ஏத்த மாதிரி மாப்பிள்ளை நானே தேர்ந்தெடுத்துக்கிறேன். நீ ஆடிட்டு கேளு, நான் சொல்றேன். ஆடு பூஜை வந்ததா அப்படியா? பிரமாதமாக இருந்தது. அந்த பத்மனி மிஞ்சி விட்டா, சாவத்தி கிராஸ் பண்ணி விட்டா, 1000 ரூபாய்க்கு காட்டி விட்டாங்க. ரொம்ப ஆகி இருந்தது. உனக்கு என்ன வேலை கேளு. நான் ஒரே ஒரு பிரைஸ் பண்றேன். கேளம்மா, தருகிறேன் கேளம்மா. ஒரே ஒரு ஐஸ்கிரீம். ஐசா அண்ணா தண்ணி வேணுது. வேண்டாமா? கொண்டாடியா? சரி, நான் லாலிபாப் தான் வாங்கி அம்மால சப்பத்தே கேக்குறேன். வேற எதுனா கேளு. பழகா உண்ட ஒரு பழங்கா உண்டு கேளு. குச்சி ஐஸ்னா கிடைக்குமா? அது சப்பத்தான் கொழு கொழு. பழகா உண்டா? டேய் அண்ணா ஒரு வாரம் ஆச்சு திருப்பி நரம் டைட்டா நீங்க ஆட்டிங்க ஓபன் ஆகும். அப்படியே ஓபன் ஆகல. என்ன தடுத்து ஆட்டிங்கடா? அப்படியே ஓபன் ஆகலாம். ஒரே ஒரு நீ கால் போடு. நான் வந்து என்ன பரப்ப போ. ஓடியா பாரு. அடுத்தது அண்ணனும் யாரு அடிச்சு? அதான் தெல்லுங்க. யாரு தெல்லுங்க? நான் கூட பாக்குறேன். நீ பாத்தா? அடிச்சு கூட பாத்தா? இதுன்னு பாரு. இப்ப அவன் எப்படி கண்டுபிடிச்சு? சரி, அவன் அடிச்சாடி நடந்துடா. நன்றாக நினைவில் மறுபடியும் அவன் அடிச்சானா? தாராளமாக கண்டுபிடிச்சு. அப்பனா உனக்கு எது பண்ணாத நீ அப்ப நில்லு. சரி, ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு அடிக்க வைக்க. சரி, அவன் அடிச்சான்னு கண்டுபிடிச்சு. மலப்போம் மன்னிப்போம் என்ற தமிழ் பண்பாட்டில் பிறந்தவர்கள் இந்த உதயவரி நாட்டைச் சேர்ந்தவர்கள். அடித்தவனை மறந்து விடுகிறேன். அடுத்த நாட்டில் ஓடிவா அடுத்தது
பயப்பட்ட டிஸ்கோ சாந்தி இருக்குமே அவங்க கோயிஞ்சா பொண்ணு. ஓ சாரி. வணக்கம் தாத்தா. நான் தான் போய் மோத்தாம் போச்சு. தம்பி உனக்காக காத்துக்கிறேன். தம்பி ஆமா ஏரியால காத்துங்க அனுப்பு. தம்பி வணக்கம் பெரியவரே. மூஞ்சி கேக்குது இங்க போட்டுக்கிறா. நீ ஒண்ணும் குஞ்சு போட வேணாம். போடு.